மற்றுமொரு அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து 40 டன் மழையை அகற்றக் கோரி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி அன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பெய்ததில் தீபமலையில் மண் சரிவு ஏற்பட்டு 40 டன் எடை கொண்ட பாறை உருண்டோடி விழுந்ததில் 7 பேர் சம்பவ இடத்திலே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தனர். அதே நாளில் தீபமலையில் பல்வேறு இடங்களில் பெரிய அளவு மண் சரிவு ஏற்பட்டிருந்தாலும் அதோடு மட்டுமல்ல பல்வேறு இடங்களில் உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் 40 டன் பாறை உடைக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி 40 டன் பாறை லைம் கிளாஷ் கால்சியம் ஹைட்ராக்சைடு வேதிப்பொருளை கொண்டு சுமார் 220க்கும் மேற்பட்ட துளைகள் இடப்பட்டு பத்திரமாக அந்த பாறைகள் எந்தவித அசம்பாவித சேதாரமும் இல்லாமல் உடைக்கப்பட்டது. இந்நிலையில் 2வது மண் சரிவு ஏற்பட்டிருந்த பேகோபுரம் பகுதி தீபமலையில் உள்ள ராட்சத பாறைகளை அகற்ற வேண்டுமென மீண்டும் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இன்று தீபமலையில் ஆபத்தான நிலை ஆங்காங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் 40க்கும் மேற்பட்ட பல டன் எடை கொண்ட பாறைகள் உடைக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதோடைய காட்சிகள் நாம் பார்த்து வருகிறோம். மேலும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையினர் சார்பில் தீபமலையில் அடிவார பகுதியில் இருந்து சுமார் 600 மீட்டர் நீளம் உள்ள இடங்களில் ஆபத்தான நிலையில் உள்ள அனைத்து பாறைகளும் தற்போது மனித உழைப்பு கொண்டே உடைக்கும் பணியானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறும்போது 40க்கும் மேற்பட்ட பாறைகள் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் முதற்கட்டமாக அனைத்து பாறைகளும் துளையிடும் பணி துவங்கப்பட்டுள்ளதாகவும் மனித உழைப்பு கொண்டு மட்டுமே ஆபத்தான இடத்தில் இந்த பாறையை அகற்ற முடியும் என்பதால் மனித உழைப்பு கொண்டு மட்டுமே தற்பொழுது அந்த பணியை தற்போது ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இரண்டு பாறைகள் சுமார் 150க்கும் மேற்பட்ட துளைகள் இடப்பட்டு இவற்றின் கரித்தூள் பயன்படுத்தி பாறையை சிதறடிக்கும் பணியில் நடைபெற்று வருகிறது. மேலும் பாறைகளை உடைக்கும் பொழுது குடியிருப்பு வாசிகள் விபத்து சிக்கி எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் வெடி வெடிக்கும் பொழுது அவர்கள் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டு அசம்பாவிதம் தடுக்கும் விதத்தில் தற்போது காவல்துறை தீபமலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.